அடுத்து வேலூர் தௌஹீத் பேரவையிலிருந்து அக்தர் ஷரீஃப் என்பவர் கேட்குறார், முஸ்லீம்கள் வீடுகளிலும் வாகனங்களிலும் பரவலாக மாஷா அல்லாஹ் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போல் முகநூலிலும் ஒரு புகைப்படத்தை புதுப்பித்தால், ஒரு அழகான குழந்தையோ புது வாகனத்தையோ பதிவு செய்தால் புகைக்கடமாக கமாண்டில் மாஷா அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். இது சரியா? இணை வைப்பாளர்கள் அழகான பொருளை பார்த்தால் மாஷா அல்லாஹ் என்று சொன்னால் அந்த கண் திருஷ்டி தாக்கம் இருக்காது என்றும் சொல்கிறார்கள். குர்ஆனில் வரும் 12வது அத்தியாயத்தில் யூசுப் நபியின் அழகை பார்த்து அந்த பெண்கள் சுப்ஹானல்லாஹ் என்று தான் சொல்கிறார்கள், மாஷா அல்லாஹ் சொல்லலைங்கிறாரு. இதுக்கு என்ன, இதை பற்றி விளக்கம்னு கேட்குறாரு. அதாவது மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நாடியது அப்படின்னு அர்த்தம். ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு வைங்களேன், இது என்னால் நடந்தது இல்லை. இன்ஷா அல்லான்னா அல்லாஹ் நாடினால் நடக்கிறதுக்கு முந்தி சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் வருவேண்டா என்ன அர்த்தது? இனிமேல் வருவேண்ட அர்த்தம். இனிமேல் நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு இன்ஷா அல்லாஹ். ஒரு சொன்னபடி நடந்து போச்சு, நான் ஒரு 1000 ரூபா தர்றதாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தந்துட்டேன். இந்த தந்தது ஒரு பெருமை கர்வம் வரக்கூடாதுன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது. அல்லாஹ் உங்கள் மனசில் போட்டு தானே தர வச்சுருக்கிறான். அதனால் இதில் யாருடைய திறமையும் யாருடைய இது புகழ் இதில் கிடையாது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது இப்படிங்கிறது நேரடி அர்த்தம். மாஷா அல்லான்னு சொன்னால் ஒரு காரியம் நடந்த பிறகு இது அல்லாஹா மாஷா அல்லான்னு வச்சுக்கிறேன், இது அல்லாஹ் நாடியது. அப்போ உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா பரிசு கிடச்சி போச்சு, அதில் பரிசு திமிர் வரும்ல, அது வராமல் இருக்கணும்னா மாஷா அல்லாஹ், இது அல்லாஹ் நாடினது, அல்லாஹ் தரணும்னு நினச்சிட்டா வந்துடுச்சு, அவ்வளோதான். இது அல்லாஹ் நாடியதுன்னு அர்த்தம். அதுக்கு மாஷா அல்லாஹ்க்கு என்ன அர்த்தம்? இது அல்லாஹ் நாடியபடி நடந்ததுன்னு அர்த்தம். இதை சொல்லலாமான்னு கேட்குறாரு. இதை சொல்லலாமாங்கிறது நேரடியாக சொல்லலாம்ங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இதை சொல்லலாம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அறிஞர்களை இதுக்கு பைத்தியக்காரத்தனமான ஒரு வியாக்கியானத்தை எழுதி வச்சுருக்கிறாங்க. இதை கந்திஷ்டிலேருந்து பாதுகாக்குமா? இதை சொல்லலாம்னு மார்க்கத்தில் இருக்கிறது. நான் ஆதாரம் சொல்கிறேன், நீங்கள் அதான் கேள்வியிலையும் கேட்குறீங்க. ஒரு பொருளை பார்த்தோன்னா மாஷா அல்லாஹ் சொல்லிட்டோம்னா அந்த காஃபியர்களுடைய கந்திஷ்டிலேருந்து காப்பாற்றும். கந்திஷ்டியும் அது கிடையாது. இந்த மாஷா அல்லாஹ் சொல்லணும்னு வரக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் இது கந்திஷ்டியை காப்பாற்றணுங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்லப்படவே இல்லை. எதுக்கு சொல்லப்படுது? இது அல்லாஹ் நாடியதுன்னு சொல்லும்போது என்ன வரும்னா அடக்கம் வரும், பெருமை வராது, இஹ்லாஸை கெடுக்கக்கூடிய ஒரு தன்மை நம்மகிட்ட வராது. எது நடந்தாலும் என்ன செய்யணும், ஒருத்தர் சிறப்பாக நல்லா பயான் பண்ணிட்டார், அவரை புகழாமல் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினபடி நீங்களாக பேசலை, அல்லாஹ் நாடினபடி நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யுது, அவர் முன்னிலையில் சொல்லும் பொழுது அவருக்கு கர்வம் திமிர் வராது. அப்போ பணம் காசு பதவி அந்தஸ்து எது கிடைச்சாலும் மாஷா அல்லாஹ். ஒரு கார் அல்லாஹ் வாங்கிட்டீங்களா, அதை மாஷா அல்லாஹ் சொல்லலாம்னா எழுதவும் செய்யலாம். ஒன்றையை சொல்லலாம் என்று சொன்னால் என்ன செய்யலாம், எழுதுறது தப்பு இல்லை. எதையெல்லாம் சொல்லலாமோ அதையெல்லாம் எழுதி கொள்ளலாம். அப்போ இந்த மாஷா அல்லாஹ் சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குர்ஆனில் 18வது சூறாவோட 39வது வசனத்தில் 2 மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மனிதர் நல்லடியார், அல்லவே அது சொல்கிறான், ஒருத்தர் நல்லடியார், இன்னொருத்தர் நல்லடியார் இல்லை. அப்போ 2 பேரும் தோட்டத்தை வச்சுருக்கிறாங்க. அப்போ தோட்டத்தை வச்சுருக்கும்போது பெரிய தோட்டம் வச்சுக்கிறோன்னு செய்யலாம், நான் உன்னை விட பெரிய தோட்டம் வச்சுருக்கிறேன், நான் வசதியாக இருக்கிறேன், நான் செழிப்பாக இருக்கிறேன், இவன்கிட்ட பெருமை அடிக்கிறான். காலையில் போய் பார்த்தா எல்லாம் எரிஞ்சு போய் சாம்பலாக போச்சு. அப்போ நல்லவன் இருக்கான்ல, இந்த நல்லவன் அவன்கிட்ட சொல்கிறான், என்ன சொல்கிறான், லவ்லா இது தகல்த ஜன்னத்தக்க, உனது தோட்டத்திற்கு நீ செல்லும் பொழுது குல்த மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டியா? அல்லாஹ் நாடியதுன்னு தெரியும், திமிர் வந்திருக்காதரா, என்னிடத்தில் அவ்வளோ இருக்குது என்னிடத்தில் இவ்வளோ இருக்குன்னு உன்னை திமிரு பிடிச்சிச்சு பேசுனிய, இப்போ ஒன்றுமில்லாமல் போச்சே. நீ அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக உன்னுடைய இடத்திற்கு நீ அந்த தோட்டத்தை போய் பார்த்து அது செழிப்பாக இருக்கிறதை பார்த்த உடனே நீ என்ன சொல்லியிருக்கலாம், மாஷா அல்லாஹ் சொல்லியிருக்கலாமே. லா குவத்தை இல்லா பில்லா, அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு ஆற்றலும் இல்லை என்று சொல்லியிருக்கலாமே. நீ மாஷா அல்லாஹ் லா குவத்தை இல்லா பில்லா சொல்லியிருக்க மாட்டியா? அப்போ அப்படின்னு சொல்லி அவர் நல்லடியார் கெட்டவனுக்கு சொல்கிறார். ஒரு நல்லடியாராக இருந்து கெட்டவருக்கு சொல்கிறாருன்னு அல்லாஹ் எடுத்து காட்டுறான்னு சொன்னால் நல்லடியார்கள் இதை சொல்லலாம்னு தான் அர்த்தம். இதை சொன்னவன் நல்லடியாருங்கிறான்ல, அதை திமிரா பேசினவன் கெட்டடியாருங்கிறான். அப்போ நல்லடியார்களுடைய ஒரு பண்புல அல்லாஹ் எதை சேர்த்துருக்கிறான்னு கேட்டால், மாஷா அல்லாஹ் நீ சொன்னால் இப்படி ஆகிருக்காதப்பா, இவ்வளோ எல்லாம் அழிஞ்சு நாசமாக போச்சே, என்னால் நினச்சதுனால அப்படி போயிடுச்சு, அல்லாஹ் நாட்டும் நினச்சிருந்தேன்னா அப்படி ஆகிருக்காதுல்ல,
என்று ஒருத்தர் அறிவுரை சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போ நம்முடைய பொருள்களுக்கு ஒரு இழப்புகள் வந்துடும். கண்டிஷன் நிலையில் ஒரு புயல், வெள்ளம், மழை, காற்று எதனால் இழப்பு வராமல் இருப்பதற்காகவும், நமக்கு ஒரு திமிரு பெருமை எல்லாம் வராமல் இருப்பதற்காகவும், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இது வழங்கியது, இது அல்லாஹ் நாடியது, இது அல்லாஹ் நாடி எப்படி நடந்திருக்குது என்று சொல்லலாமான்னா சொல்லலாம்னு குர்ஆன் வழிகாட்டுகிறது. கந்திஷ்டிக்கு சொல்லலாம்னு வழிகாட்டலை, பொதுவாக சொல்லலாம். உங்களுக்கு என்ன கிடைச்சாலும், என்ன ஒரு பாக்கியம் கிடைச்சாலும், அது பொருளாகவோ தகுதியாகவோ இருந்தாலும் சரி, அதுக்கு இதை சொல்லலாம்னு இருக்குது. அதே மாதிரி இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுது முடித்த உடனே நீங்கள் ஏதாச்சும் கனவு கண்டியலான்னு கேட்பாங்க சஹாபாக்கள்கிட்ட. கனவு ஆமான்னு சொன்னால் சொல்லுங்கம்பாங்க. அந்த கனவை கேட்டு முடித்த உடனே ஃபயக்குல் மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாம்பாங்க. அல்லாஹ் நாடியவர் நடந்திருக்கு, இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்திருக்கு என்று என்ன செய்வாங்க, ஃபயக்குல் மாஷா அல்லாஹ். ஒரு கனவை கேட்டு விட்டு ஃபைதாரா அஹதுன் கஸ்ஸஹா, ஒருத்தர் கனவு கண்டால் அது சொல்லுவார். அவர் கனவை சொல்லி முடித்தவொன்னே ரசூல் என்ன செய்வாங்கன்னா, அது இருக்கத்தக்க ஒரு கனவுண்டால ரசிக்கிற மாதிரி தானே இருக்கும். அந்த கனவை கண்டவுடனே கேட்டவுடனே என்ன செய்வாங்கன்னா ஃபயக்குல் மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் சொல்வார்கள் என்று புகாரில் 1386வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி சஹாபாக்கள்கிட்டையே இது ஒரு வழக்கமாகவே இருந்திருக்குது. என்ன வழக்கமாக இருந்திருக்குன்னு கேட்டால், ஏதாச்சும் ஒரு அல்லாஹ்விட்டேருந்து ஒரு வெற்றியோ, ஒரு பத்ர் வெற்றி, உஹது வெற்றி, அல்லது வேறு ஏதோ பணங்காசு எவ்வளவோ கிடைக்கும்ல, அப்போ கிடைக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மாஷா அல்லாஹ் ஒரு சிறுத்தைன்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாவையும் பார்த்துக்கிட்டு, மாஷா அல்லாஹ் இது அல்லாஹ் நாடியபடி நடந்தது, ஒரு சிறுத்தை நீங்கள் நாடியபடியும் நடந்து சேர்த்தே சொல்லுவாங்க. சஹாபாக்கள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு, ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சுன்னு சொன்னால் மாஷா அல்லாவையும் சொல்லிக்கிடுவாங்க, அதோடு சேர்த்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா மாஷா அல்லாஹு வஷித்த என்றால் இது நீங்கள் நினச்சது, மாஷா அல்லான்னா இது அல்லாஹ் நினச்சதுன்னு அர்த்தம். அப்போ அவங்க ரெண்டையும் இணைச்சி சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹு வஷித்தன்னு சொல்கிற வழக்கத்தை வச்சுருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இதை இப்போ கவனிக்காமல் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுட்டாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மக்கள். அப்போ ஒரு யூதர் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் ஏகத்துவம்னு சொல்கிறீங்க, இன்னக்கும் துஷரிக்கூன ஒத்து நத்தி தூண, நீங்களும் சிறுக்கு வைக்கிறீங்க, இணை கற்பிக்கிறீங்களே அப்படின்னு யூதர் ஒருத்தர் என்ன யூத பாதிரியார் ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறார். அப்போ ரசூலுல்லாஹ்க்கு விளங்க, நம்ம எங்கே சிறுக்கு வைக்கிறோம், நம்ம என்னப்பா சிறுக்கு வைக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த மாஷா அல்லாஹ் சேர்த்தன் உங்கள் ஆட்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அது செருக்கு தானே, நீங்கள் நினச்சபடியே நடந்துச்சு, அல்லாஹ் நினச்சதுன்னு சொன்னால் அது ஓகே, இது நடந்தது உங்கள் நினைப்படியாக நடந்துச்சு, முகமதுடைய நாட்டப்படியாக நடந்துச்சு, இது இப்போ ரெண்டையும் இணைச்சி சொல்கிறாங்களே, மாஷா அல்லாஹ் சேர்த்தன்னு உங்கள் ஆளுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு காரியம் நடந்து முடிஞ்ச உடனே இது அல்லாஹ் நாடியது, நபி நாடியதுன்னு அது எப்படி, அது செருக்கு தானே, அதை நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க என்று ஒரு கேள்வி கேட்டுவிட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இது தவறுன்னு தெரியுது, ஆனால் இதுக்கு முந்தி கவனிக்கல அவங்க. ஆமாம், இனிமேல் சொல்லாதீங்கப்பா, இனிமேல் மாஷா அல்லாஹ் மட்டும் சொல்லுங்கள், அல்லாஹ் நாடியது மட்டும் சொல்லணுமே தவிர அல்லாஹ் நாடியபடியும் எங்கள் தலைவர் நாடியபடியும் பெரியார் அதெல்லாம் சேர்த்துறாதீங்க, மாஷா அல்லாஹ் மட்டும் சொல்லுங்கன்ட்டாங்க. அந்த யூதர் சுட்டி காட்டிய பிறகு மாற்றிக்கிட்டாங்க சஹாபாக்கள்னா. அப்போ சஹாபாக்கள்கிட்ட இது வழக்கமாகவே இருந்திருக்கு, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை. எது மகிழ்ச்சி அவங்களுக்கு நிகழ்ந்தாலும் மாஷா அல்லான்றுவாங்க. ஆரம்ப காலத்தில் மாஷா அல்லாஹ் சேர்த்தாம்பாங்க, இந்த தடை வந்த பிறகு வர மாஷா அல்லான்றுவாங்க. அப்போ மாஷா அல்லாஹ் என்று சொல்வது எப்படி வருது, எப்படி இருக்குன்னு கேட்டால், லா தக்கூலு மாஷா அல்லாஹு வ ஷா ஃபுலானுன், அல்லாஹ் நாடியதும் இன்னார் நாடியதும் என்று சொல்லிவிடாதீர்கள். உலாக்கின் கூடு மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் சொல்லுங்கள், சும்மா ஷா ஃபுலான் அல்லாஹ் நாடியது நடந்துருச்சு, அதுக்கு பிறகு இவர் நாடினார்னு வேண்டாம் நீங்கள் சொல்லிக்கிறங்க. இது அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸு. நசையில் வரக்கூடிய ஹதீஸ் தான் நான் சொன்னது. அன்ன யஹூதியன் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யஹூதி ரசூலுல்லாஹ்ட்ட ஃபக்கால சொன்னார், இன்னக்கும் துனத்திதூன வ இன்னக்கும் துஷ்ரிகூன, ரெண்டு ஒரே அர்த்தம் தான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீர்கள். எப்படி இணை கற்பிக்கிறீங்க? தக்கூலுன மாஷா அல்லாஹு ஷேத்த, மாஷா அல்லாஹு ஷேத்தன்னு சொல்கிறீர்கள். ஓ தக்கூலுன ஒல் காபா, காபாவின் மீது ஆணையாகன்னு சொன்னீங்க, காபாவும் அல்லாஹ் ஒன்றா, அல்லா மேலே ஆணையாகன்னு சொல்லக்கூடிய நீங்களே காபா இது ஆணைன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட உள்ள ஷிர்க்குன்னு அவர் எடுத்து காட்டுறாரு. இப்போ அமரஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள், இது அராது யஹ்லிஃபு, சத்தியம் செய்ய நினைத்தால் ஐயகுலு ஒரு ரப்பில் காபா, காபாவின் மீது சத்தியமாக என்பதை மாற்றி காபாவின் எஜமான் மீது சத்தியமாகன்னு மாற்றிருங்கன்ட்டாங்க. அல்லாஹ் காபாவின் சத்தியமாகனா கட்டடம், காபாவுடைய இறைவின் சத்தியமான அல்லாஹ், அல்லா மேலே சத்தியமாகன்றது மாற்றிட்டாங்க. அதை
அதே மாதிரி யக்கூலுன மாஷா அல்லாஹு என்று சத்தியம் செய்யும் பொழுது மாஷா அல்லாஹு சும்மா செய்தான்னு சொல்லுங்கள். என்னை பார்த்து நீங்கள் பேசுகிறதா இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரே, இது நீங்கள் நினைத்தது, இது அல்லாஹ் நினைத்தது, பிறகு நீங்கள் நினைத்தீர்கள், அல்லாஹ் நினைச்ச பிறகு நடந்த பிறகு நீங்கள் நினைத்தீர்கள் வேணால் சேர்த்துக்கிற சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம விளங்குற விஷயம் என்னன்னு கேட்டால், மாஷா அல்லான்ற ஒரு சொல் வழக்கு ரசூலுல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட வழக்கமாக இருந்திருக்கு. மாஷா அல்லாவும் சேர்த்தவும் சேர்ந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஒரு காலத்தில் மாஷா அல்லா மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கு, அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். எது நடந்தாலும் அந்த ஆணவம் திமிரெலாம் வராமல் இருக்கணும்னு கேட்டால் மாஷா அல்லா புகழான ஒரு விஷயம். உங்களுக்கு சந்தோஷம் வந்தாலும் சரி, அடுத்த ஒரு திறமையை காட்டிட்டாலும் சரி, மாஷா அல்லான்றணும். அவன் திறமையை அவனால் நடந்தது இல்லை, அல்லாஹ் நடந்தது. அவன் ஜெயிச்சிட்டான ஓட்டப்பந்தயத்தில் மாஷா அல்லாங்கணும். ஏன் அவன் ஜெயிக்கலை, அல்லாஹ் நாடி இருக்கிறான் அவன் ஜெயிக்கணும்னு. அதுக்குரிய சூழ்நிலை அவன் ஏற்படுத்தியிருக்கிறான். இப்படி எல்லா விஷயத்திலும் இறை நினைவு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ள ஒரு வார்த்தை. இதை இந்த மாஷா அல்லாஹ் சொல்லணும்னு சொல்லக்கூடிய சலஃபி உலமாக்கள் உள்பட 50 பேரும் இந்த கந்திஷ்டில் கொண்டே ஜாயின்ட் பண்ணுறாங்க. இப்படி சொன்னால் கந்திஷ்டிலிருந்து காப்பாற்றி விடுவான் அல்லான்னு சொல்லி ஒரு ஆதாரமும் சொல்லாமல் அவங்களா சொல்கிறாங்க. சரியா?